வலிக்கணுமா? வணக்கம் வணக்கம். ம் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை மாலை நேர வணக்கம். ம் இன்னைக்கு தான் கந்த சஷ்டியில் திருக்கல்யாணம். ஓ முருகனுக்கு இன்னையோட முடியுது கந்த சஷ்டி. அது எத்தனை நாள் மம்மி? 7 நாள். ஓ இன்னையோட முடியுது. ம் ஒரு நாள் என்னென்ன இருக்கும். ஒரு நாள் என்னென்ன மம்மி பண்ணுவாங்க? சூரசம்ஹாரம் நேர்த்து இது வதம் பண்ணுறது 6வது நாள். அந்த தலையை வெட்டுறது. ஆமாம், தலையை வெட்டுறது. அது எல்லா கோயில்லையுமே முருகன் கோயில் நல்ல விஷயம் நடக்குது. ஆமாம், நம்ம ஊர் கோயிலெல்லாம் நடக்கும் மம்மி. எல்லாம் நம்ம ஊர் கோயில் எல்லாம் நடக்காது, முருகன் கோயிலில் மட்டும் நடக்கும். நம்ம ஊர் கோயிலில் எங்கே நடக்கும்? எல்லா கோயிலையும் நடக்கும். நீங்கள் அதை பார்த்துருக்கீங்களா வதம் பண்ணுறது? திருச்செந்தூர்லலாம் அவ்வளோ கூட்டமா? அதான் இது சூரசம்ஹாரம் நேற்று. இன்னைக்கு திருக்கல்யாணம் முருகனுக்கு. ஓ, அவனை கெட்டவனை கொண்டுட்டு கல்யாணம் பண்ணிக்குவாரா? ஓ பரவாயில்லையே, சாமிகளுக்கு எப்படி? ஆமாம். அப்புறம் இந்த மதுரையில் ஆற்றுல இறங்குறதுன்னு சொல்லுவார்ல மம்மி, அழகர், அதுக்கும் எவ்வளோ கூட்டம் வரும்? மதுரையில் ஆற்றுல அதுக்கும் அவ்வளோ கூட்டம் வரும். அப்புறம் இந்த கல்யாணம் பண்ணானே கேட்பால, சிதம்பரம் ராஜ்யமா மதுரை ராஜ்யமா? சிதம்பரம். அது எதுக்காக மம்மி அப்படி கேட்க? அது பொண்டாட்டி கல்யாணம் ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்ச அன்னைக்கு கேட்பாங்க. எதுக்காக அப்படி கேட்குறாங்க? பொண்டாட்டிக்கு நீ பொண்டாட்டி பக்கம் நீ போயிட்டியா, பொண்டாட்டி பக்கம் வந்துட்டாளான்னு கேட்குறது. சிதம்பரம்னா ஆம்பளை சாமி. சிதம்பரம்னா ஆம்பளை சாமி, மற்ற மீனாட்சின்னா பொம்பளை சாமி. மதுரைன்னா பொம்பளை சாமி. பொம்பளை சாமி. பொம்பளை தான் எல்லாம் நடத்துறதுன்னா மதுரை. ஆம்பளை தான் எல்லாம் வீரமா எல்லாம் நடத்துறதுன்னா அது சிதம்பரம். ஓ, சிதம்பரம் நல்ல பெரிய கோயில் மம்மி. ஆமா. சிதம்பரம் அங்கே நடராஜர் தான் மெயின் சாமியா? ஆமா. ஏதோ சிதம்பரம் ரகசியம்னு ஒன்று ஏதோ இருக்கு. சிதம்பரம் அங்கே வந்து இந்த லேடி சாமிலாம் இருக்காதா? தெரியல, நான் போயிருக்கேன், ஆனால் சரியா பார்த்ததில்ல. நிறைய வாட்டி போயிருக்கேன், சரியா பார்த்து. ஓ, நடராஜர் தான். சிதம்பரம் நடராஜர். ஆமாம், நடராஜர் தான் என் மெயின். ஆமாம். அங்கே தங்க இது இருக்கும். அங்கேயா? தங்க ஓடு சிதம்பரம். ஓடே தங்கம் சாமிக்கு. அந்த சாமி இப்படி உட்காந்துருக்கு, கூரையே தங்கத்துல தான் இருக்கும் சிதம்பரத்தில். சிதம்பரம் அந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டியும் இதுவாக இருந்து தெரியும். நம்ம வைத்தீஸ்வரன் கோயில் போகும்போது போயிருக்கோம், அதனால தான் எனக்கு தெரியும். ஓ, வைத்தீஸ்வரன் கோயில் முன்னாடி வருஷம் போகும்ல. ஆமாம், அப்போ தெரியும். அப்போ ஒரு வருஷம் போயில அங்கே நம்ம தங்கியிருந்த இடத்துல யாரோ ஒரு சிட்டியார் கூட்டிகிட்டு போனார்ல, சிதம்பரம் எல்லாமே கூட்டிகிட்டு போனார். ஆமாம், சிதம்பரம் சீர்காழியில் ஏதோ ஒரு கோயில், அதெல்லாம் அப்போ ஒரு வருஷம் போனோம். ஆமாம். அப்புறம் நீடே எப்படி போச்சு? இன்னைக்கு டெய்லி அமைதியாக போச்சு, ரொம்ப இதுவாக தான் இருக்கு. என்னென்ன ஒர்க்கு பார்த்தீங்க? நீங்கள் என்னென்ன ஒர்க்கு பார்த்தீங்க இன்னைக்கு? விலைக்கிழவி கூட்டிலி. எத்தனை மணிக்கு வச்சு? எத்தனை மணிக்கு டிஃபன் சாப்பிட்டீங்க? டிஃபன் 9 தோசை ஊற்றி சாப்பிட்டேன். மல்லி சட்னி எனக்கு மருகா கொஞ்சம் அடைச்சேன், பத்தலை. உனக்கு அவசரத்துக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு முதல்ல கொஞ்சமாக போட்டு அரைச்சேன். சரி, உனக்கு தான் நேரம் ஆயிடுச்சு இன்னைக்கு. ஆமாம், நம்ம நிறைய அரைச்சிக்கிட்டு இருந்தோம்னா நீ கொண்டு போயிருக்க முடியாது. அதனால உனக்குள்ளதை கொஞ்சத்தை அப்புறம் அரைச்சிட்டு, அப்புறம் மருகா மல்லி கொஞ்சம் மோப்பில் கிடச்சில, நீ போகல. ஆமாம்மா, அதெல்லாம் 5 மருகா அரைச்சேன். எனக்கு கொஞ்சம் அரைச்சிதான் சாப்பிட்டேன். ஓ, ஆனால் மல்லி துவையல் நல்லா இருந்துச்சுல்ல? நல்லா இருந்துச்சு மல்லி சட்னி. இது வாங்கிட்டு வரணும். மல்லி சட்னி நல்லா இருக்கு, உடம்புக்கு நல்லது. இங்கே இருங்க மம்மி, 3 இதுலேயும் சட்னி வைக்கலாம். எது தெரியுமா? மல்லியில சட்னி வைக்கலாம், புதினா சட்னி வைக்கலாம், மல்லி சட்னி வைக்கலாம், கருவேப்பிலை சட்னி. கருவேப்பிலை சட்னி அவ்வளோ தூரம் பிடிக்க மாட்டேங்குது. அதுலேயும் ஆனால் சட்னி வைக்கலாம். இந்த மாதிரி இலதலைகளில் சட்னி வச்சா நல்லாயிருக்கும். ஆமாம். வேறு ஊர்ல எல்லாம் தேங்காயில் 45 ரூபா. இது இவங்களே ஈரோடுலேயே தேங்காயில் 45 ரூபா 45 ரூபா சொல்கிறாங்க. நம்ம ஊர் பரவாயில்ல, ஒரு தேங்காய் 30 ரூபாய்க்குலாம் கிடைக்குது. 30 ரூபா 25 ரூபாய்க்கே கிடைக்குது. அது ஏன் அந்த தீபனேஷ் அம்மாவே 35 ரூபா 45 ரூபான்னு வாங்கிட்டு வரப்புல. சின்ன தேங்காயே. அது எப்பவுமே வீட்டில் ஸ்டாக் போட்டு வச்சுருக்கோம் தேங்காய். நிறைய தேங்காய் போட்டு வச்சுருக்கோம். ஓ, நம்ம ஒரு தடவை கேட்டோம்ல இவன்ட்ட, கோயிலுக்கு வாங்கல, இந்த தேங்காய் எவ்வளோன்னு கேட்டால் அந்த தேங்காய்லாம் 50 ரூபா. 50 ரூபான்னு, 45 ரூபா 50 ரூபான்னு. ஆனால் பெருசாக இருக்குது. அவங்க சொல்கிறது சின்னமாக தான் இருக்குது, ஆனால் அதுவே 45 ரூபா சொல்கிறாங்க ஈரோட்டில். ஓ, மற்ற காய்கறிலாம் 5 ரூபாய்க்கு வாழைப்பூங்குது, 5 ரூபாய்க்கு கீரைங்குது. ஆனால் தேங்காய் மட்டும் 45 ரூபா சொல்கிறாங்க. ஓ,
ஈரோடுல எல்லாம் மரம் இல்லையா என்னன்னு தெரியல. ஏன் மேம் இப்போ தேங்காய் ரேட்டு ஏறி போச்சு? ஏறி போச்சு, காய்ப்பு இல்லை அந்த அளவுக்கு. அந்த அளவுக்கு காய்க்கல. இளநீ பறிச்சிடுறாங்களா என்னன்னு தெரியல. காய்ப்பு இல்லை. இப்போ மழை சீசன் தானே மேம், யாரும் இளநீ குடிக்க மாட்டாங்க. குடிக்க மாட்டாங்க. இனிமேலுக்கு எப்பன்னா இந்த திருவிழா சமயம் வரும்ல, சித்திரை மாசம் முதல்ல பறிச்சுட்டாங்க. ஒரு இளநீக்கு இப்ப பறிக்கிறது இல்ல, முதல்ல பறிச்சது இப்ப தேங்காய் கம்மியா விளையுது. ஓ அது அதிகமா இருந்தா தானே இளநீ முத்தி தானே தேங்காய் வரணும். அது முத்து விடாமலே இளநியை பறிச்சு விட்டாங்கன்னா அப்புறம் இந்த தேங்காய் வரும். இளநீ நல்ல விலைக்கு விற்கலாம்னு இப்ப அப்படி விற்கிறாங்க. இளநியை 60 ரூபாய் 70 ரூபாய்க்கு விற்கிறாங்களே திருச்சியில எல்லாம். ஆமா 100 ரூபாய்க்கு கூட இளநீ விற்கிறாங்க திருச்சியில எல்லாம். தேங்காய் இருந்தா 40 ரூபா 50 ரூபாய்க்கு தான் விற்க முடியும். அதனால இளநியாவே பறிச்சிடுறாங்க. விவசாயிகள் பண்றது இருக்குதான் இது. அதனால தேங்காய் விலை கூடி போகுது. அவங்களே யோசிச்சுட்டாங்க இப்ப மரத்துல வந்து தேங்காயா இருந்து பறிச்சா கம்மி, இளநியாவே வித்துட்டாங்க. எதுக்கு வியாபாரத்துக்கு தேங்காய் கொடுப்பானே, இளநியாவே வியாபாரத்துக்கு போயிடும். இளநியும் பறிச்சு குடுக்குற மாதிரி இருக்கு, விலையும் கூட வருது. ஆமா ஆமா அந்த மாதிரி பிளான் பண்ணிட்டாங்க. நல்லா பிளான் பண்ணிட்டாங்க. இப்போ எல்லாத்துக்குமே அந்த மாதிரி பிளான் பண்ணிட்டாங்க. விவசாயிகளுக்குலாம் கவர்மெண்ட்ல இப்போ இந்த மழை பெஞ்சதுக்கு இது கொடுக்குறாங்களாம்டா, ஏக்கருக்கு இவ்வளவுன்னு மானியமா. நியூஸ்ல சொன்னேன். வந்து பார்ப்பாங்களா, தண்ணியில அழிஞ்சு போச்சுனாக்க கொடுப்பாங்களாம். அதுக்காகவே இவன் தண்ணி திறந்து விட்டுட்டு இருக்கானா என்னன்னு தெரியல. வந்து பார்க்கட்டும், அழிஞ்சு வச்சுட்டு பார்க்கட்டும், காசு கொடுக்கட்டும். ஆமா பரவாயில்ல. ஆனால் விவசாயிகளுக்கு கவர்மெண்ட் நல்லா தான் பண்ணுது. நல்லா தான் பண்ணுது. அது பத்திலங்கிறாங்க. இது தண்ணி மோட்டர் இருக்கவங்களுக்குலாம் கரண்ட் இல்லை, எந்த நேரமும் பாயுது மேம்பட்டு தண்ணி. அப்பா யாருமே ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இப்படி கரண்ட் கொடுத்தாங்கன்னா என்ன ஆகுது பொதுமக்கள் தெரியல. அதுதான் விவசாயிகளுக்குன்னா ஃப்ரீ கரண்ட் தான் கொடுப்பாங்க. ஃப்ரீ கரண்ட் இப்படி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு அளவு இருக்குல்ல. 2 மணி நேரம் 1 மணி நேரம் தானே கொடுக்கணும். என்ன பொழுதுன்னைக்கு விட்டுக்கிட்டே இருக்கேன். நம்ம நைட்டு 12 மணி 1 மணி 4 மணி அப்பா 4 மணிக்கு எழுந்திரிச்சாலும் ஊற்றிக்கிட்டே இருக்கு. எந்த நேரமும் தண்ணி பாஞ்ச வண்ணமா இருக்கு அப்பா வயலுக்கு. என்னடா அதிசயமா இருக்கு. இப்படிலாம் இந்த கவர்மெண்ட் எங்கிட்டு செய்யுதுக்காங்க. அப்போ இந்த இது பஸ்ஸுக்கு அப்படி தானே லேடிஸ்க்கு ஃப்ரீ கொடுக்குறாங்க. அதுவாது இப்போ மெனக்கிட்டு போறான்னு இவன் வீட்டில் இருந்துட்டு மோட்டர் போட்டு அவன் பாட்டுக்கு தண்ணியை திறந்து விட்டுட்டே இருக்கேன். தண்ணி வயல் ஃபுல்லா அப்படியே இதுவா கிடக்கு, அப்படி தம்பி கிடக்கு வயல் ஃபுல்லா. எந்த நேரமும் தண்ணியை விட்டு அப்படி இருந்தா கவர்மெண்ட்ல இலவசம் கொடுத்து கெடுக்குறாங்க. அப்படி இருந்தா மண்ணுல பாசி பிடிச்சிடாத மேம், தண்ணியை ஊத்திக்கிட்டு இருந்தா தெரியல. ஆமா மண்ணில் இப்படியே ஊத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டுல ஒரு பள்ளத்துல தண்ணியை ஊத்தி வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அந்த இடம் பாசி பிடிச்சிரும், வலிக்கி விட்டு விழுவோம். அவன் அதுல நடக்க முடியாது தானே, ஏகப்பட்ட இது இருக்குல்ல. ஏன்னா என்ன டிராக்டர் வச்சு உழுதுறேன்னு நினைக்கிறேன். உள்ள தள்ளி விட்டாரு தண்ணிய. மண்ணுக்குள்ள தள்ளி விட்டாரு. அதனால அது வந்து நல்ல குளவா இருக்கு. நம்மோட்டு மண்ணு மாதிரி ரப்பன் இல்ல, நல்ல குளவா இருக்கு. அதனால அது வந்து பாசி பிடிக்கல, மற்றது எதுவும் பண்ணல. மற்றது நடுறதெல்லாம் நட்டாலும் சீக்கிரம் வந்துடும். மண்ணை பதப்படுத்துறதுல கவர்மெண்ட் நல்லா சலுகை கொடுக்குது இவங்களுக்கு, விவசாயிகளுக்கு. அது அவருக்கெல்லாம் இப்ப அவ்வளவு தூரம் கிடைக்கல. இது நம்ம இவெல்லாம் சொந்தமா இது வச்சிருக்கனால இவருக்கு நல்லா கிடைக்கும். அவர்கிட்ட சொந்தமா மோட்டர் இல்லையா? இல்ல அவருக்கு விவசாயம் தண்ணி எல்லாம் அங்கிட்டு. ஏன் அவருக்கும் கவர்மெண்ட்ல விவசாயம் சொல்லி மோட்டர் கேட்டா காசு மானியத்துல தருவாங்க இல்ல? தெரியல, அவர் என்னமோ அதெல்லாம் கேட்கல. அவர் அடுத்த வீட்டு தண்ணி தான் பாய்ச்சுறாரு. அப்படின்னா கம்மியா தானே பாய்ச்ச முடியும். இவன் தான் இவன்ட்டு தண்ணியில காய்ச்சறனாலதான் சுவிட்சை போட்டுவிட்டு அது வாட பாயிட்டோம்னு விட்டுட்டேன். எந்த நேரமும் போயிட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், யாருமே கேட்கறதுக்கு இல்ல அவருக்கு. எப்படி இது கவர்மெண்ட் கட்டுப்படி ஆகும் தெரியல. பொழுதன்னைக்கும் போகுது, நைட் அண்ட் டே போகுது தண்ணி. அது ஒண்ணு இவ்வளவு பெரிய கடத்துல போகுது தண்ணி. அப்பா இதெல்லாம் இருக்கவங்க யாராவது போய் சொல்லணும், யாரும் சொல்றது இல்ல. கவர்மெண்ட்டுக்கு அப்புறம் நட்டம் வராம இன்னொன்னு தேவைக்கு தண்ணி விடணும். இவன் பாட்டுக்கு விட்டுக்கிட்டே இருக்கேன். இப்படி எல்லாம் பண்ணி ஏழை பழக நம்மள மாதிரி உள்ள வீட்டு வரி பணத்துலதான் இதெல்லாம் கொடுக்குறாங்க. அவங்க எடுத்துக்கிறாங்க. என்ன இந்த நம்மள மாதிரி உள்ளவங்க நடுத்தர மக்கள் தான் எல்லாத்திலையும் பாதிக்கப்படுறாங்க. ஏழைகளும் முளைச்சிடுறதுக்கு நடுத்தர மக்கள் தான் கௌரவத்தையும் விட முடியாம என்ன இப்படி கஷ்டப்பட்டு இருக்கு.
அவங்க எல்லாம் தர டிக்கெட்னா தர டிக்கெட்டோட இறங்கிடுறாங்க. போயிடுறாங்க. நம்ம அங்கிட்டு தர டிக்கெட்டோடையும் போக முடியல. திறந்து விட்டோம்னா நேரம் விவசாயிங்க இருந்து நேரம் யாராவது போய் போட்டு எங்கேயாவது போட்டு அவன் நைட்டு போல திறந்து விட்டுருக்காங்க, அவனை போய் பிடிக்கலையா அப்படின்னு சொல்லுவாங்க. சும்மா விட்டுக்கிட்டு இருக்கியே அப்படின்னு. அப்புறம் யாரோட இதுக்கு கொடுக்குறாங்களா? இன்னொன்னு என்னமோ சொன்னாங்க, கவர்மெண்ட் டிராக்டருக்கா? இந்த இது இதுல இவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை வேறையா? இந்த இதுல செத்தாங்கல்ல கரூர்ல இறந்தவங்க வீட்டுக்கு ஆளுக்கு ஒருத்தருக்கு கவர்மெண்ட் வேலையா? பரவாயில்ல, பாய்ஸ்க்கும் பிரச்சனை இல்ல. ஆமா, நீ தேவையில்லை இவ்வளவுதான் கொடுக்கணுமா? 20 லட்சம் வேற கொடுத்து மம்மி, இது விஜய் 20 லட்சம், ஆமா கவர்மெண்ட் 10 லட்சம், இன்னொரு மோடி 2 லட்சம், ராகுல் காந்தி 2 லட்சம், மொத்தம் 35 லட்சம் 40 லட்சம் வந்துருச்சு. அது போக கவர்மெண்ட் வேலை வேற. இவ்வளவுதெல்லாம் எதுக்கு கொடுக்கணும்? என்ன ஒரு உயிருக்கு இவ்வளவுதா? அவங்க உயிரோடு இருந்தா கூட இதெல்லாம் ஒரு கால் தூசி கூட சம்பாதிக்க மாட்டாங்க. ரொம்ப பண்றாங்க. ஓரளவு கொடுக்கலாம், ஒரு 10 லட்சம் ஓகே, சரி. உயிர் பணம் கொடுக்காட்டி கவர்மெண்ட் வேலை, அது பணமும் கொடுத்து கவர்மெண்ட் வேலையை கொடுத்தா என்ன? என்ன இது யாரு ஸ்டாலின் சொல்லியிருக்காரா? ஆமா, இன்னைக்கு நியூஸ்ல சொன்னேன். ஓ, அப்புறம் யாரோட வீடியோ பார்த்தீங்க? நானா இன்னைக்கு அம்மா கைப்பக்கம் பார்க்கல, இது நம்ம ரூட்டு தான் ஏதோ போட்டிருக்கேன். அவன்ட்டு பார்த்தா தீர்ந்து போயிடும், மட்டும் பார்க்கல. நான் நெட்டு தீர்ந்து போயிருக்கேன். வேற யாரது பார்த்தீங்க? வேற யாருக்கு பார்த்தேன்? நேற்று குச்சிக்கிழங்கு வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, குச்சிக்கிழங்கு. இதை நாளைக்கு என்னென்ன போகிறீங்க? இதை அவிச்சிட்டு தாளிக்க போகிறேன். குச்சிக்கிழங்கையா? ஆமாம், எனக்கு உனக்கு பிடிக்காது. அவிச்சு விட்டு தாளிச்சா நல்லா இருக்கும், தேங்காய் போட்டு. ஏற்கனவே தாளிச்சிருக்கீங்களா? அங்கே கேரளாவில் நாங்கள் இதெல்லாம் சாப்பிடுவோம். அது பச்சையாக சாப்பிட முடியாதுல்ல? பச்சையாக சாப்பிடலாம், சாப்பிடலாம். இந்த சக்கரவள்ளி கிழங்கு மாதிரி தான். தருண் சுந்தர் பத்தியில மம்மி? தருண் சுந்தர் வீடியோ ஒன்றும் சுவாரஸ்யமாக போடல. சுரேஷ்குமாரன் வளகா போட்டுக்கு போயிட்டு வந்திருந்தேன் போடுது. சுரேஷ்குமாரும் பார்க்கல, நான் அவனை ஒன்றும் வீடியோ ஒன்றும் சுவாரஸ்யமாக போடல ஒருத்தரும். அம்மா கைப்புக்கு வந்தா பார்த்தீங்களா? அதுவும் பார்க்கல, அதுவும் முன்னாடி போட்ட வீடியோ தான், வேற எதுவும் போடல. இதெல்லாம் வயிற்றுக்கு நல்லது. அப்புறமே இதே காலை டிஃபனாவே சாப்பிட்டு போவாங்க. இதை மட்டும் அவிச்சா? இதுவும் வரக்காப்பையும். ஓ, இது நல்ல தெம்பா இருக்குமா? இது உடம்பு நல்லது, கேன்சர்லாம் வராது எதுவுமே. இது ஒரு நாட்டில் இதே தான் அவங்களுக்கு. அரிசி கிடையாது, ரொம்ப இதேனா அந்த நாட்டில் கேன்சர் கிட்டே இல்லையா? இப்போல்லாம் மம்மி தெருவில் வரையில் பார்த்தீங்கன்னா நைட்டு நான் வரையில் அப்படியே குளிருது. இப்போவே குளிர் சீசன்லாம் ஆரம்பிச்சிருச்சு. மழை காலம், மழை விட்ட உடனே இப்போ குளிர் ஆரம்பிச்சிடும். ஆமாம், உங்கள் ஊரில் மழை வந்துச்சா? இங்கெல்லாம் வரல. ஆனால் கிளைமேட் அப்படி தான் கிடக்கு, மழை வர மாதிரி தான் கிடக்கு. அந்த காலத்துலலாம் சொன்ன டயத்துக்கு மழை வந்துடும் மம்மி. அந்த காலத்தில் மழை காற்றுல எல்லாம் நிறைய ஓடெல்லாம் பறந்து போயிருக்கா ஜெட்டி விட்டு. நாங்களாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி காற்றுல இந்த இதெல்லாம் பறந்து போயிருமா, கூரை எல்லாமே. அப்படியெல்லாம் காத்தடிக்குமா? நீங்கள் அந்த மாதிரி காத்தடிச்சு பறந்து போய் பார்த்துருக்கீங்களா? பார்க்கல. நான் வந்து எனக்கு விவரம் தெரிஞ்சுட்டு இந்த கெஜா புயலாம் என்னமோ ஒரு புயல் வந்துச்சு. ஆமாம், பெரிய பார்க்கல. நான் திருச்சியில் இருந்தேன். அப்போதான் வந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டு கீழே கிடந்துச்சு எல்லாம். ஆமாம், எல்லாம் கிடந்துச்சுன்னு சொன்னாங்க. நம்ம பார்க்கல, நான் பார்க்கல அந்த காற்றெல்லாம். நீங்கள் தான் சொன்னீங்களே வர்ற வழியில் இந்த இது வசூல் பண்ணுறாங்கல்ல, நேஷனல் ஹைவே, அவங்க அந்த மாதிரி. அதனால கிழங்கு கேரட்டும் மசாலா போட்டு தந்துடுறேன். அந்த பாதிப்பு ரொம்ப பெரிய பாதிப்பு மம்மி, கஜா புயல். அப்போல்லாம் இப்போ மார்கழி இந்த இதெல்லாம் மழைன்னா மழை வந்துடும், புயல்னா இது பனினா பனி வந்துடுமா அந்த காலத்தில்? கரெக்டாக வந்துடும். இப்போல்லாம் ஆனால் சீசன் மாறி மாறி வருது. இப்போல்லாம் ஆனால் சீசன் மாறி மாறி வருது இல்லை? ஒரு வருஷம் வருது, ஒரு வருஷம் மழை ஒரு போட்டு கூட இல்லை. ஒரு வருஷம் நல்லா அடிச்சு ஊற்றுது, வாரியிலலாம் அவ்வளோ தண்ணி போச்சு. ஒரு வருஷம் தண்ணியே வர மாட்டேங்குது.
பனி ஆனால் ரேண்டமாக எல்லா வருஷமுமே பெய்யுது. ஆமாம், எல்லா வருஷத்துலேயும் வந்து போன வாட்டிலாம் பனியில் தானே நம்ம கேலண்டர் வாங்கிட்டு தெரிஞ்சோம். வருஷப்பிறப்பு பனி முடியல தான் வருஷப்பிறப்பு வரும். கேலண்டர் யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ வாங்குறத வாங்கிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் எங்கேயும் வாங்குவீங்க? மளிகை கடை. நம்ம எந்த கடையிலலாம் இது வச்சுருக்கோமோ அந்த கடையிலலாம் கேட்டுருது. அதை வாங்கி வந்து அங்கே எங்கே தூக்கி கொண்டாந்து போட்டுறது. அது ஒரு சந்தோஷம். நானும் வாங்கிட்டேன். விடாம வாங்குவாங்க நம்ம இங்கே. நானும் வாங்கிட்டேன், நானும் ஆளோட சேர்ந்துட்டேன், வருஷம் மறந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கா. லேட்டாக்குடி கேலண்டர் போன வருஷமே வெளில இருக்கு. இல்லையே வந்துடுச்சு, அந்த தான் வச்சுருக்கோமே. வந்துட்டா எங்கே இருக்கு? அங்கே சாமிக்கிட்ட நம்ம கிச்சனில் வச்சுருக்கோம். ஓ, அதெல்லாம் இல்லை, லேட்டாக்குடிலாம் வருஷம் வருஷம் தந்துடுவா. எனக்கு இப்போ ஒரு கற்பனை தர்றது இல்லையோன்னு நினச்சிட்டேன். இல்லை இல்லை, இது ஒரு வருஷம் நம்ம போய் வாங்க தான் லேட்டாக. தெவானட்டை கொடுத்துருவா. எல்லா வருஷமே தெவானட்டை கொடுத்துருவா. நம்ம போய் வாங்க கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும், ஒரு வருஷம் லேட் ஆகும். போன வருஷம்லாம் கரெக்டாக வாங்கிட்டோம்னு நினைக்கிறேன். அப்புறமே நைட்டுக்கு டின்னர் இது போதுமா? எனக்கு வச்சுக்கலங்க, இதையும் முடிச்சிருவேன். வச்சோம்னாலும் வேஸ்ட்டாக போயிடும். நைட்டுக்கு டின்னர் மம்மி? நைட்டுக்கு டின்னர் தோசை ஊற்றணும். கொஞ்சம் சட்னி இருக்கு. மல்லி துவையலவா? மல்லி துவையல் இருக்கு. பொடி கொஞ்சம் வச்சுக்க வேண்டியதான். இல்லைன்னா சட்னி வேணா வைக்கலாம், தக்காளி வெங்காயம் போட்டு. இன்னும் ஏமா நைட்டு நீங்கள் தூங்கவே இல்லை? நேற்று நைட்டு தானே சளி ரொம்ப படாப்படுச்சு. ரெண்டாவது என்னுடைய ராசிக்குள்ள சனி இவருக்கு இருக்காராம். அவர் யாரு? சந்திரன். சந்திரன், ஆமா. இன்னைக்கு நைட்டு இருக்காரு. நைட்டு தூங்குவேன்னு தெரியல. அதனால தூங்காதனால காலையில நாங்க வீடியோ எடுக்க முடியல. ஆமா, காலையில் அதனால வீடியோ எடுக்கல. உடம்பே நல்லா இல்லை, எந்திரிச்சு வேலை பார்க்குவேன். சோத்தை போட்டுட்டு போய் படுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பிங்க சாதத்தை அடுப்பில் போட்டுட்டு. ஏன் உடம்பு என்ன இருந்துச்சு? டயர்டாக இருந்துச்சா? டயர்டாக இருந்துச்சு, பிரிஸ்கா இல்லை. எத்தனை மணிக்கு தூங்க ஆரம்பிச்சிங்க? ஒரு 12 மணி 1 மணிக்கெல்லாம்? 1 மணி இருக்கும், தூங்க ஆரம்பிக்கல. 1 மணி 1:30 மணிக்கு மேலே இருக்கும். தாரு மருதாணிலாம் நைட்டு தான் வச்சேன். நைட்டு இங்கே சோஃபா செட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு மருதாணிலாம் வச்சேன். சரி, தூக்கம் இல்லையே, என்ன பண்ணுறது, இதெல்லாம் வச்சு படுத்தேன். இப்போ பகலில் வேலை பார்த்தா நைட்டு தூக்கம் வரும் தானே, அது எப்படி உங்களுக்கு தூக்கம் வரலன்னு சொல்கிறீங்க? பகலில் நேற்று வேலை இல்லை, நீ இருக்கையில் எனக்கு வேலை கம்மியாக இருக்கு. நானாக இருந்தேன்னா வேலை கொஞ்சம் கூட இருக்கு. நேரத்தில் வேலை சரியான வேலை இல்லை ஒரு, அதனால தூக்கம் இல்லை. வேலை சரியான வேலை இருக்கோ இல்லையோ, ஆனால் நம்மளுக்கு பசியெல்லாம் கரெக்டாக வந்துடுது, தூக்கமும் கரெக்டாக வந்துடும்ல. என்னவோ தெரியல, வரல. அது சந்திரன் ராசிக்குள்ள இருக்குனாலையா நம்ம தெரியல. ஒன்று நம்ம ஏதாவது திங்க் பண்ணிட்டு இருந்தா வராது. ரொம்ப ஆழ்ந்த யோசிச்சுட்டு. நான் இப்போ வந்து எதையுமே திங்க் பண்றது இல்லை. நடக்கிறபடி நடக்கிட்ட நம்ம முயற்சி பண்ணுவோம். என்ன நடக்கிறது கடவுள் கையில இருக்கு, நம்ம முயற்சி தான் பண்ண முடியும். இந்த கோயிலுக்கு சொன்னாங்க, அதை கொண்டு கோழி விட்டுட்டு வருவோம். இந்த ஆட்சிகிட்ட சொல்லுவோம், நடக்கணும்னு இருந்தா நடந்துரும். என்ன நம்ம இவ்வளவுதான் செய்ய முடியும், வேற என்ன பண்ண முடியும்? இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்போ நல்லா நம்ம ஏதோ ஒன்று நினச்சிட்டு திங்க் பண்ணிகிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்க, பசிக்கிறதும் அதிகமாக பசிக்கும். அதிகமாக பசிக்கும். அதே மாதிரி தூக்கமும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, திங்க் பண்ணிகிட்டே இருந்தால் வரவே வராது. அதை இருந்தாலும் பசிக்கும், ஜாஸ்தி கோவம். இப்போ எனக்கு உன் மேலே கோவம் இருந்தா பசிக்கும், இருக்கணும் போல இருக்கும் ஏதாவது. அப்படியா? இருந்தாலும் பசிக்கும் ரொம்ப. அது ஏன் மம்மி? அது அந்த ஏதோ ஒரு கிளாண்ட் ஒரு இதாகுது, அதிகமாக சுரக்குது. ஆமாம். அப்போ சந்தோஷமா இருந்தால் பசிக்காதா? சந்தோஷமா இருந்தா பசிக்காது. அது மனசு அப்படியே இறந்து போச்சு. மனசு இறம்பிட்டா வயிறு இறம்பின மாதிரின்னு சொல்றாள் ஒரு படத்துல சொல்லுவா, மனசு இறம்பிச்சு எனக்கு வயிறு இறம்பிச்சுமா வேண்டாமா அப்படின்பாங்க. நீ சொன்னதே எனக்கு இறம்பின மாதிரி சரவணன் சொல்லுவேன் பாரு, டிரைவர். சாப்பிட சொன்னோம்னாவே நீங்க சொன்னதே நீ சாப்பிட்ட மாதிரி இருக்குங்க. அப்ப மனசே எல்லாத்துக்கும் காரணமா? மனசுதான் காரணம். கோபமா இருந்தா நமக்கு நிறைய பசிக்கும், எதை எடுத்து தின்னி காலி பண்ணலாம் அப்படின்னு இருக்கும். அவங்க மேல உள்ள கோபத்தெல்லாம் இதுல காலி பண்ணும். அவங்கள ஒண்ணும் பண்ண முடியல அந்த மாதிரி. நைட்டுக்கு அதிகமாக சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாது? நைட்டுக்கு லிமிட்டாக தான் சாப்பிடணும். ஏன்? எப்பயுமே 3/4 வயிறு தான் சாப்பிடணும். 1/4 வயிறு தண்ணிக்கு விட்டுறணும். 1/4 வயிறு தண்ணி காத்து 3/4 வயிறு தான் சாப்பிடணும். இது எல்லா வேலையுமா இல்லை நைட்டு மட்டுமா?
எல்லா வேலையுமே வேலையுமே முக்கால் வயசு தான் சாப்பிடணும். ம். அதே உடம்புக்கு நல்லது, ஹெல்த்தி. ஓ. எறும்பு சாப்பிடக்கூடாது. நீங்களாம் அப்படித்தான் சாப்பிடுவீங்களா? நான் இப்போ அப்படித்தான். முன்னாடி எல்லாம் சாப்பிடுவேன். இப்போ முத்துமணி அப்படியே தான் சாப்பிடுவா. நிறைய சாப்பிட மாட்டா. முக்கால் வயசும் சாப்பிட்டு அதோட விட்டுருவா. மெயின் டிஷ்ஷு கம்மியாக எடுத்துக்கணும். ஆமாம். மீதி சைடில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி, காற்று, கேப்பு. தண்ணிக்கு ஒரு 1/4 இடம் விட்டுறணுமா. இது சாப்பிடணும். நீங்கள் இப்போ ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிச்சிருவீங்களாமே? இல்லை. எவ்வளோ லிட்டர் கட்டி தண்ணி குடிப்பீங்க? 1 லிட்டர் 2 லிட்டர் குடிப்பேன். 3 லிட்டர் அளந்து வச்சுக்கிட்டு கரெக்டாக குடிக்க முடியாது. நான் காலையில் எந்திரிச்சு பல்லு விளக்குன உடனே அந்த பெரிய டம்ளர்ல 2 டம்ளர் குடிச்சிருவேன். அதுவே 1/2 லிட்டர் இருக்கும்ல. அப்புறம் எப்போ குடிப்பீங்க? அப்புறம் சாப்பிட்டு சிக்கன் சாப்பிட்ட உடனே 1 டம்ளர் குடிப்பேன். 3 டம்ளர் ஆச்சா. அப்போ 600ல கூட ஆச்சு, 3/4 லிட்டர் ஆச்சு. அப்புறம் குளிச்சுட்டு வந்த உடனே எனக்கு தண்ணி துவைக்கிற மாதிரி இருக்கும். குளிச்சுட்டு வந்த உடனே அப்போ ஒரு டம்ளர் குடிப்பேன். அது மதியம் தானே? மதியம். ஆமாம், அப்போ குடிப்பேன். அப்புறம் காஃபி கொஞ்ச நேரம் படுத்திருந்துட்டு வந்து குளிச்சுட்டு சாப்பிட்டு படுத்திருந்துட்டு வந்து அப்புறம் பாத்ரூம் போயிட்டு வந்து திருப்பி காஃபி போடுறதுக்குள்ளே 1 டம்ளர் குடிப்பேன். அப்போ அது குடிப்பேன். அதெல்லாம் 1.25 லிட்டர் ஆயிரும். அப்புறம் இப்போ கொஞ்ச நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக குடிப்பேன். அது 1.5 லிட்டர் 2 லிட்டர் ஆயிரும். ஆனால் 3 லிட்டர்லாம் குடிக்க முடியாது, கிட்டி மேற்கொண்டு போயிடும். இல்லை, ஆனால் 3 லிட்டர் குடிச்சாதான் நல்லதுன்னு தானே சொல்கிறாங்கல்ல. கிட்டி போயிடும். இப்போ நம்ம வாட்டர் பாட்டில் வச்சுருக்கோம்ல, வாட்டர் பாட்டிலில் 3 வாட்டர் பாட்டில், ஒரு வாட்டர் பாட்டில் 1 லிட்டர் தானே கடையில் விற்கிறது ஜூஸ்லாம். அது 3 வாட்டர் பாட்டில் குடிச்சாதேன் இல்லை. ஆனால் 3 லிட்டர் குடிக்க முடியுமான்னு தெரியல. குடிக்க முடியாது. நான்லாம் ஜாபை கொண்டு போகிறது 1 வாட்டர் பாட்டில் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும். அது எவ்வளோ இருக்கும்? 1 லிட்டரு. 1 லிட்டரு தான். ஆமாம். நீ எல்லாம் நிறைய தான் தண்ணி குடிக்கிறேன். இங்கே வந்ததுக்கப்புறம் நிறைய குடிப்பேன். எனக்கு கொஞ்சம் தண்ணி நல்லா பிடிக்கும். தண்ணி குடிக்கிறானே கொஞ்சம் கைட்டாக இருக்கேன். உயரம் கூட இருக்கும். தண்ணி குடிக்கிறவங்க எந்த சீக்கிரம் வராது அவ்வளோ சீக்கிரம். அப்படியா? அது ஏன் அப்படி சொல்கிறாங்க? நமக்கு மெயினாக உடம்புல வர ஓட்டம் ஜாஸ்தி, ரத்தத்துக்கு அப்புறம் தண்ணி தான். லிக்யூடு. ஆமாம். அது கொஞ்சம் கூட குடிச்சிட்டாவே நமக்கு எல்லா உறுப்புகளுக்கும் போய் பாஞ்சிடும் அது. அப்போ அதையே அதிகமாக குடிச்சிட்டா தண்ணி சாப்பிடாம கூட தண்ணி குடிச்சிட்டு வாழ்றது கூட இருக்கால. ஆனால் 1 நாள் 2 நாள் தானே வாழ முடியாது, அதுக்கு மேலே வாழ முடியாது. 2 நாள். அப்புறம் அந்த சத்துக்கள் தேவைப்படுது இல்லை. இல்லைன்னா நம்ம பேசுறது கூட எனர்ஜி எவ்வளோ வேஸ்ட் ஆகுது. பேசுறதுக்கு, ஓடுறதுக்கு, ஆடுறதுக்கு, நடக்கிறதுக்கு. இல்லைன்னா நடக்கிற இடத்துல இருந்து சுருண்டு விழுந்துருவோம். அந்த கடை நம்ம வாங்க உண்மையில் சாப்பாடு கடை. அவர் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பேங்க்ல சொல்லிட்டு இருந்தாரு, அவருக்கு 35-38 வயசாதான். பிபி வந்துருச்சு, மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். ஒரு நாள் ஆர்டர் 2 மணிக்கு ஆர்டரு, நைட்டு 2 மணிக்கு எழுந்திரிச்சு ஆர்டருக்காக காசு வேணும்னா நல்லா எழுந்திரிச்சு உழைச்சிருக்காரு. உழைச்சவர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் ஒரு 11 மணியோ மயங்கி விழுந்துட்டாரான் தரையில் தும்முன்னு. அப்புறம் பார்த்தா வீட்டில் இருக்கவங்களாம் தூக்கிட்டு போய் என்னாச்சுன்னு பார்க்கையிலலாம் ஆர்டர் காசு வாங்குறேன்னு சொல்லிட்டு இப்படி மயக்கம் போட்டு விழுந்து மேற்கொண்டு செலவாக்கி இப்போ கடையே அவங்க வைக்க முடியாமல் இருக்கா. அவங்கெல்லாம் ஆனால் இவர் அளவுக்கு ஒர்த்து இல்லை. அவங்கெல்லாம் நடத்தினாங்கன்னா இவங்க சாப்பிட்றவங்க அப்புறம் காசு தரேன் என்ன அப்படின்ட்டு போயிடுவாங்க. காசு இப்போ கராராக கொடுக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் கொஞ்சம் இலகுன ஆளாக இருந்தீங்கன்னு வச்சுங்க, இப்போ நீங்கள் ஒரு பேக்கரி வச்சுருக்கீங்கன்னு வச்சுங்க, எனக்கு வந்து உங்களை நல்லா தெரியும் அப்படின்னா நான் உங்கள் பேக்கரியில் வந்து டெய்லி வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு மம்மி நான் அப்புறம் தரேன் மம்மி, எழுதி வச்சுக்க மம்மி, அப்புறம் பார்த்துக்கலாம் மம்மி, அடுத்த மாதம் வாங்கிக்கலாம் மம்மி அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டில் இருக்கவங்களை கொண்டே கொடுத்துட்டு அப்படியே இருந்துட்டோம்னு வச்சுங்க, அடுத்த மாதம் வரையிலே என்ன கேள்வி கேட்குற கேள்வி கேட்டோம்னா இப்படி பண்ணோம்னா அவனுக்கு இங்கே ஒரு முதல். அப்போ அந்த இடத்துல கராரை கேட்குற ஆள் இருக்கணும்ல, அதுக்கு தான் இவர் 2 தக்காளி நறுக்கணும் குழம்பு. நாளைக்கு என்ன குழம்பு வைக்கலாம் நீங்கள்? குழம்பு ஏன் திடீர்னு பார்த்தாலும் பழுப்பு போடுறதா இருக்கு. குழம்பு உனக்கு இன்ஸ்டாப்பில் வச்சு தரேன். எனக்கு இது புரியல, உனக்கு கேரட்டு உருளைக்கிழங்கு மசாலா. எனக்கு தயிர் சாதமாக கட்டிடுங்க. சரி. தயிர் சாதம், உருளைக்கிழங்கு, கேரட் பொரியல். இது என்ன இந்த பையன் என்ன வச்சுருக்கீங்க? என்ன எடுத்து வைக்கலையா? காய போடலாம். அது வரைக்கும் பைக்கில் தான் இருக்குமா? அது ஏன் வெளியே எடுத்து வைக்க மாட்டீங்களா? எதில் வைக்கிறது? வெளியே தான் எடுத்து வைக்கணும். காய வைப்பாங்க. இங்கேருந்தே ஃப்ரிட்ஜிலேருந்தே எடுத்துக்கலாம் பாருங்கள் காய்ஸ்.
உட்காந்த இடத்துலேருந்து நாங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுக்கிறோம் பாருங்க. தக்காளி அம்மி. ஆமாம். நாளைக்கு இதுக்கு குழம்புக்கு ஆபத்துலையா? நீங்கள் சஷ்டிக்கு ஒன்றும் பண்ணல அம்மி? அது எப்போவுமே பண்ணுறது இல்லையா நீங்கள்? ஒருத்தங்க இந்த கொலு வைக்கிறது இதுவாக பாரம்பரியமாக வைக்கிறாங்க. ஒருத்தங்க இந்த தீபாவளிக்கு இந்த பட்டாசுக்கார வீடு அவங்க பண்ணுவாங்க. தீபாவளிக்கு தானே அவங்க பாரம்பரியமாக பண்ணுறாங்க. அவங்க பட்டாசுக்கார வீட்டில் பரம்பரையா மாமியா மாமனார் அவங்கெல்லாம் பண்ணி பழக்கம் இருந்ததே பண்ணணும். இல்லை பட்டாசுக்கார வீட்டிலலாம் ஒரு நாளைக்கு ஒன்று கொடுப்பாங்க. நோட்டு பென்சில், ஒரு நாளைக்கு லட்டு, சூப்பர் லட்டு, ஒரு நாளைக்கு அது கொடுத்தாங்க இது கொடுத்தாங்க, என்ன ஜாமெட்ரி பாக்ஸ் கொடுத்தாங்க, என்னென்னோ சொல்லுவாங்க, நல்லா சூப்பராக கொடுத்தாங்கன்னு. பென்சிலு பென்சிலு பேனா என்னென்னோ கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க. நானுமே ஒரு நாள் 2 நாள் போயிருக்கேன். அவங்க சாமியை கும்பிட்டுவிட்டு கொடுப்பாங்க வரிசையாக நிற்க வச்சு. கொண்டக்கடலை லட்டு. இந்த தக்காளியில் பாரு பாதிக்கு மேலே வேஸ்ட்டு தான். இந்த வெள்ளையா இருக்கிறதெல்லாம் போட்டுருணும். ஓ இந்த பாருங்க, வெள்ளையா இருக்கிறதெல்லாம் யூஸ் பண்ணவே கூடாது. நீங்கள் பட்டாசுக்கார வீட்டுக்கு போயிருக்கலாமே? நீங்கள் சின்ன பிள்ளைலாம் இருக்கவும் போயிருக்கீங்க, பெரியவங்க என்ன போக முடியாதுல்ல. ஏன் பெரியவங்க தான் சாமி கும்பிடலாம் வருவாங்க. அப்படியா? சாமி கும்பிட்றோம் தானே. நம்ம என்னைக்கு போயிருக்கோம் அதெல்லாம். வலிக்கு நம்ம கார் எடுத்த நாளாச்சு. இடையில எடுக்கலாம்னு யோசித்தோம், அப்புறம் எடுக்க முடியல. புதுக்கோட்டை போகலான்னு யோசித்தோம், அது போக முடியல. நம்ம வாங்கி வந்த வரோம். இந்த வாரம் வீக்கெண்டாவது எங்கேயாவது போகலாமா? பார்ப்போம். முதல்ல இதுக்கு போயிட்டு வரணும், கோயிலுக்கு. அது வெள்ளிக்கிழமை அதை பண்ணிட்டு வரணும், நம்ம கடமை அது. அப்புறம் கடவுள் விட்ட வழி என்ன, நம்ம செய்த செஞ்சிருவோம். சாமி என்ன நல்லதே செய்வார் என்று எதிர்பார்ப்போம். பார்க்க நற்கல மம்மி, பார்க்க அந்த நச்சுக்கேன். ஒரு பாவுக்காக தான் போடுறேன். இங்கே பாருங்க கைஸ், ஒரு பாவுக்காய் 1 பாவுக்காய் போகும். அதை வந்து சும்மா பச்சையாக அரைச்சி குடிச்சுக்க வச்சுருக்கேன். இந்த குப்பையெல்லாம் இதுவாக மாற்றிருக்கலாமே? எந்த குப்பையெல்லாம்? காய்கறி குப்பையெல்லாம் இந்த செடிக்கு கொண்டு போட்டுருவேன். செடிக்கும் போடலாம். செடிக்கு முன்னாடி போடவும் காய்ச்சிட்டு கத்திரிக்காய் பிடிச்சி வச்சா கொண்டு போய் போடுறதே இல்லை. நம்ம அதில் கொட்டுறதே இல்லை. ஏன் நீங்கள் கொட்டுறதில்ல? எங்கேயும் மறந்துடுறேன் நான். குப்பையை கொண்டு போய் அங்கிட்டு கொட்டுறேன், இதில் கொட்ட மறந்துடுறேன் நான். குப்பையை சும்மா கொட்டினா போதுமாமே, அதுக்கு எதாவது கிளறி விட்டு வைக்கலாம். அதெல்லாம் பண்ண வேண்டாம். சும்மா கொட்டினாவே அது மழை வர்றதில்ல, அது மஞ்சள் அதுக்குள்ளே இறங்கிக்குது. மழை வராத நேரம் நேரமே அது அதோட வேலையை பார்த்துக்குவோம். ஒன்று கிடந்துச்சுன்னா அதை எனக்கு வேணும்னு எடுத்துக்காது. எதா இருந்தாலும் ஒரு இது இருக்கும்ல, உயிர் உள்ளது தானே அதுவும். அது ஆர்வமாக இது இருக்கும். அந்த வேரெல்லாம் பிடிச்சி இது இருக்கும். பக்கத்துல கிடந்தா தூரத்துல கிடந்தா அதை எந்திரிச்சு போய் எல்லாம் பண்ண முடியாது. எவ்வளவு பக்கத்துல கொட்டிச்சாவே போதும். கத்திரிக்காய் உங்க செடியெல்லாம் நிறைய காய்ச்சிச்சா? நிறைய காய்ச்சிச்சு, இப்ப காய்க்கல. எவ்வளவு காய்ச்சிச்சு? மொத்தம் எவ்வளவு பறிச்சிருப்பீங்க? ஒரு 3-4 கிலோ எடுத்துப்போம். பரவாயில்ல. ஆமா, 30 ரூபா கண்ணு. நிறைய கண்ணு 30 ரூபா. ஒரு கண்ணு இல்ல, நிறைய கண்ணு 30 ரூபா. அதை பிச்சு வச்சோம். ஆமா. ஆனா நம்மளுக்கு சுண்டக்காய் நிறைய காய்ச்சிச்சு, இது கத்திரிக்காய் நிறைய காய்ச்சிச்சு. அப்புறம் இந்த பழம் பப்பாளி பழம் நிறைய பழுத்துச்சு. பப்பாளி பழம் 2 மரத்துலையுமே நிறைய பறிச்சிச்சு. இது மிளகாய் வச்சதான் வரவே இல்லை மம்மி. அது பச்சை மிளகாய் வச்சோம். பச்சை மிளகாய் தான். அதுக்கு பராமரிப்பு பத்தல. தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணுமா? ஆமா, இல்ல விட்டுக்கிட்டே இருக்கணும். இல்ல அது என்னவோ தெரியல, நெடலா போச்சு. இங்கிட்டு வச்சதுக்கும் அதுக்கு இடம் சரியான இடமா இல்ல. இடம் கரெக்டான இடமா இருக்கு. அப்ப பச்சை மிளகாய் ஸ்பெஷலா வளரும்னா பக்கெட்ல வச்சிருக்கணும். பக்கெட்ல வச்சு தண்ணியை ஊற்றிக்கிட்டு அளவா மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்திருந்தோம்னா பச்சை மிளகாயும் காய்ச்சிருக்கும். ஆமா. வெண்டைக்காய் கண்ணு நீங்க வைக்கவே இல்லையா? வெண்டைக்காய் கண்ணு வைக்கல. ஏன்? வெண்டைக்காய் வைக்கல. அது வந்து விதையா போட்டு ஒண்ணுல போட்டு அதுக்கப்புறம் அதை கொத்தி எடுத்து மண்ணுல நடணுமா. இதெல்லாம் இந்த பிடிச்ச வேலை, லொட்டை பிடிச்ச வேலை பண்ணல. என்னாலும் இப்ப இதெல்லாம் பார்க்க முடியல.
கொஞ்சம் சின்ன வயசா இருந்தால் பார்த்துக்கலாம், இப்பெல்லாம் பார்க்க முடியல. ம். ஏன் இது மண்ணை நோண்ட முடியலங்கிறீங்களா? மண்ணை நோண்ட முடியல. ஆமா. ம். காலம் தான். எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்கு. அது 60 வயசுல ரிட்டையர்மெண்ட் எதுக்கு வச்சிருக்கேன்? 60 வயசுக்கு அப்புறம் எதுவும் செய்ய முடியாதுங்கிற ரிட்டையர்மெண்ட்னாமே அது கவர்மெண்ட்ல தான் 60 வயசுக்கு ரிட்டையர்மெண்ட் இல்லை. நம்ம லைஃப்ல வந்து எந்த வயசுல வேணாலும் வேலை பார்க்கலாம். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வயசுல எல்லாருக்கும் தெம்பு இல்லாம போயிருங்கிறதுக்கு தான் இப்படி வச்சிருக்கேன். அப்படிலாம் கிடையாது. ஏன் 70 வயசுல கூட வயசானவங்க ஒரு அவங்க வேலையை அவங்க பார்த்துக்கலையா? அதெல்லாம் ரேரு. ஆனா பொதுவா ஆவரேஜ் வந்து இதை ஆவரேஜ் தான் நம்ம சொல்றோம். பொதுவா 10 வயசுலயே உழைக்கிறவங்க எல்லாம் இருக்காளு, பேப்பர் போட்டு வேலை பார்த்து பண்றவங்க இருக்காளு. என்ன ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு அம்மா அப்பா இல்லைன்னா அதுகளே பேப்பர் போட்டு அதுகளே கட்டி பிடிச்சி அதுகளே தம்பி தங்கச்சியில கூட காப்பாத்து. அப்படி இருக்கு. அது டிபெண்டிங் அப்பான் சிச்சுவேஷனை பொறுத்து. அதான் சிச்சுவேஷனை பொறுத்து. அதெல்லாம் ஆவரேஜ். இப்ப நம்மளை போல உள்ளவங்க பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சு அதுக்கப்புறம் தான் சம்பாதிக்க விட்டுறோம். நல்லா பிஏ டிகிரி படிக்க வச்சு அதுக்கப்புறம் தான் சம்பாதிக்கும். இதுலயும் ஒரு சிலர் என்ன பண்றாங்க, டிகிரி படிக்கல சைடு வேலைக்கு போயிட்டு நீ படி. வெளிநாடெல்லாம் அப்படித்தானா? வெளிநாடாமா? ஆமா, வெளிநாடெல்லாம் அப்படித்தானா? அம்மா அப்பா ஒரு 20 வயசுக்கு மேல எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க. அதுகளே சம்பாரிச்சு படிச்சுக்கணும், அதுகளே வேலைக்கு போய்க்கணும், அதுகளே குடும்பத்தை பார்த்துக்கணும். 20 வயசுக்கு அப்புறம் நம்ம நாட்டுலதான் அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பிள்ளைகளுக்கு சலுகைகள் நிறைய கொடுக்குறோம். செல்லம்னு ஒரு செல்லம்னா. ஆமா, அந்த காலத்துல நீ அந்த வெளிநாட்டுலலாம் நீ தான் கையூனி பாஞ்சுக்கணும். ஆமா, நீ படி நல்லா பார்ட் டைமா வேலையை பார்த்துட்டு படி அப்படிங்கிறாங்க. அப்புறம் மீன் அரிக்கியாச்சா? அரிக்கியாச்சு. பாகா குழம்பு நாளைக்கு, புளிக்குழம்பு நாளைக்கு புதன்கிழமை தானே. பாகா புளிக்குழம்பு, உனக்கு வந்து கேரட்டு உருளைக்கிழங்கு மசாலா, தயிர் சாதம். தயிர் சாதம். எனக்கு வந்து குச்சிக்கிழங்கு தேங்காய் போட்டு செஞ்சா நல்லா தான். தேங்காய் வச்சிருக்கீங்களா? தேங்காய் வச்சிருக்கேன். தேங்காய் திருவிழா நாளைக்கு திரிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.